பாரதம் என்கிற இந்த தேசம் எத்தனை பழமையானது, பழங்காலத்திலேயே எத்தனை உயர்ந்து இருந்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் நம்மை அது ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. வேதங்களிலிருந்து தோன்றிய வாழ்க்கை முறை பாரதத்தின் இதிகாசங்களான இராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் மூலமாக வழி வழியாக இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது. பாரதம் அகண்டு பரவி இருந்தது. அதன் எல்லைகள் காந்தாரம் எனும் ஆப்கான் முதல் பர்மா மற்றும் தெற்கே இலங்கை வரை விரிந்து பரவியிருந்தது. சகுனி காந்தார தேசத்தை இன்றைய ஆப்கான் ஆண்டதாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது. உலகத்தில் உள்ள நாடுகளில் பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் தோன்றியிருக்கின்றன. காலமாறுதல்களால் அதற்கு எதிர்ப்பு வரும்போது அந்த மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் மறைகின்றன அல்லது உலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த மதத்துடன் இணைக்கப்பட்டன. வாழ்க்கை முறையே மதமாக போற்றப்படும் போது அது காலத்தால் அழியாமல், வேறு மதங்களின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் அதை காப்பதற்கென்றே பல அவதார புருஷர்கள் தோன்றினார்கள். அந்த வாழ்க்கை முறைதான் சனாதன இந்து தர்மம். பல பேரரசர்களும் சிற்றரசர்களும் அதை ஆண்டு வந்திருந்தாலும் தர்மமே அதனை இணைக்கும் சக்தியாக இருந்தது. யுத்தம் முதல் சாமானிய நிகழ்வுகள் வரை தர்ம நெறிப்படியே நடத்தப்பட்டன. பஞ்சமோ பட்டினி சாவுகளோ பெருநோய்களின் தாக்கமோ பண்டைய பாரதத்தில் அறியப்படவில்லை. ஐரோப்பிய சமூகம் ஆதிவாசிகளாய் இருந்த காலத்திலேயே மிக உயர்ந்த விஞ்ஞானத்தை நம் வேதங்கள் வெளிப்படுத்துகின்றன. சிந்து சமவெளி நாகரீகம் பல்கலைக்கழகங்களையும் திட்டமிட்ட நகரங்களையும் உருவாக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் கற்களை உரசி தீமூட்ட அறிந்திருந்தார்களா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. உலகின் முதல் அணையாம் கல்லணையை கரிகால சோழன் கட்டிவிட்டான். பாரதத்தை 6ஆம் நூற்றாண்டில் ஆண்ட குப்த சாம்ராஜ்ய காலத்தையும் 2ஆம் புலிகேசி சாளுக்கிய தேசத்தையும்
நரசிம்மவர்மன் பல்லவ நாட்டையும் ஆண்ட காலத்தையும் 10ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு மிக பெரும் அளவில் தெற்கே விரியத் தொடங்கிய காலத்தில் சோழ மன்னர்களான ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலமும் வடக்கு மேற்கு கிழக்கு என விரிந்திருந்தது. பாரதத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. உலக வரலாற்றில் 7ஆம் நூற்றாண்டு மிக முக்கியமானதாக இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் கிரேக்கம், எகிப்து, பாரசீகம், சீனா என மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் பாரதம் நாகரீகத்தின் மிக உச்சத்தில் இருந்தது. ஆரியபட்டா, வராகமிகிரர், திருவள்ளுவர், அகஸ்தியர், காளிதாசர், சிஷ்ருதர், பரத்வாஜர், பாணினி, தொல்காப்பியர் என பல்வேறு ரிஷிகளும் மகான்களும் பல துறைகளில் தங்கள் பங்களிப்பை தந்து சென்று விட்டனர். உலகின் முதல் பல்கலைக்கழகமாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட தக்ஷஷீலா பல்கலைக்கழகமும் உலக புகழ்பெற்ற நலந்தா பல்கலைக்கழகம் உலகில் உள்ள இன்றைய நவீன பல்கலைக்கழகங்கள் அனைத்திற்கும் சவால் விடும் வகையில் இருந்தது. பாரதம் இப்படி நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில்தான் மேற்கே இருந்து ஒரு பெரும் சூறாவளி பாரதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. முகலாயர்கள் பாரதத்தின் மீது படையெடுத்து பல பகுதிகளை தன்வசப்படுத்தத் தொடங்கியது. பாரதத்தின் பெரும்பாலான பகுதிகள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக முகலாயர்களின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. பாதி ராஜ்யங்கள் முகலாயர்களுக்கு அடிபணிந்து சென்றன. மீதமுள்ள ராஜ்யங்கள் முகலாயர்களுடன் போரிட்டு தங்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் இழந்து கொண்டிருந்தன. முகலாயர்களை எதிர்த்து பாரதத்தில் பல இந்து மன்னர்கள் கடுமையாக போராடினார்கள். அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் மீது முகலாயர்களின் அடக்குமுறை மற்றும் இந்துக்களை கத்தி முனையில் மதமாற்றம் செய்யும் அராஜகத்தை முடிவு கட்டி சனாதன இந்து தர்மத்தை காக்க 13ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு மிகப்பெரிய இந்து சாம்ராஜ்யம் தெற்கே உருவாக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி தோன்றி முகலாயர்களை வென்று பாரதத்தின் இந்து சாம்ராஜ்யத்தை வடக்கே உருவாக்கினார். 19ஆம் நூற்றாண்டில் சனாதன தர்மத்திற்கு மதமாற்றத்தால் அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது இந்து சனாதன தர்மத்தை காக்கும் அவதார புருஷராக சுவாமி விவேகானந்தர் தோன்றினார். மதங்களுக்கான உலக நாடாளுமன்றத்தில் இந்து சனாதன தர்மத்தின் மேன்மைகளை எடுத்துரைத்து உலக பார்வையை பாரதத்தின் பக்கம் திருப்பினார். We now introduce you to Swami Vivekananda from India and request him to address us. Swami Vivekananda. Sisters and brothers of America. காலம் சுழல்கிறது, காட்சிகள் மாறுகின்றன. பல்வேறு சுதந்திர போராட்டத்தாலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தாலும் பாரத நாடு அந்நிய பிடியிலிருந்து விடுபட்டு 1947ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக உருவானது. பாரத நாடு பழம்பெரும் நாடு. தேவர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் புனிதமாக பூஜிக்கப்பட்ட புண்ணிய பூமி. பாரதத்தில் எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் தோன்றியவாறு இருக்கின்றனர். பாரதத்தை சுற்றிலும் இயற்கையே அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எண்ணற்ற புண்ணிய க்ஷேத்திரங்கள், கோவில்கள், புராதனமான மடங்கள், பீடங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. பாவங்கள் தீர்க்கும் நதிகள் பாரத நாட்டை வளமாக்கின்றது. தன்னலமற்ற தேசபக்த தியாகிகளை உருவாக்கும் இயக்கமான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தனது நூற்றாண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜயதசமி அன்று துவங்கப்பட்ட இந்த கலாச்சார தேசியவாதம் எனப்படுகிற முழு மனிதப்பற்றை கொண்டு உயிரான, தனித்துவம் மற்றும் நன்னெறிகளை கொண்ட
பாரம்பரிய பாரதத்திற்கு புத்துயிர் அளிப்பது, தேசத்துக்கு சேவை செய்வதை அன்னை பாரத மாதாவுக்கு சேவை செய்வதாக கொண்டு பாரதத்தை தன் தாய்நாடாக நினைத்து அதை பாதுகாப்பது போன்ற மனிதனை புனிதனாக்கும் வேள்வியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த புனித வேள்வியில் நாமும் இணைந்து உலகின் குருவாய் பாரதம் உருவாக நாம் இணைவோம். பாரத மண்ணில் பிறந்தது பேறு என்றே உணர்ந்திடுவோம். பாரத தாயின் பழமை பெருமை இன்றிலிருந்து உணர்ந்திடுவோம். நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே